என்னப்பா திடீர்னு வாந்தி எடுக்குது? தெரியலையாடா? என்னம்மா உடம்பு கிடவு சரியில்லையா? ரோஹிணி தண்ணி குடிங்க. என்னாச்சு? இல்ல அங்கிள், திடீர்னு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்து வாமிட் வந்துருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரோகிணி தலை சுத்துதா? எப்பத்துல இந்த மாதிரி இப்படி இருக்கு? நேத்துல இருந்து இப்படிதான் ஆண்டி இருக்கு. அடிக்கடி இப்படி வாந்தி வர மாதிரி இருக்கா? ஆமா ஆண்டி. புளிப்பா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுதா? ஆமா ஆண்டி, நேத்து கூட எனக்கு அப்படி தோணுச்சு. அப்புறம் அடிக்கடி பசி எடுக்கிற மாதிரி இருக்கா? ஆமா ஆண்டி, நிறைய சாப்பிடணும்னு தோணுது. பா என்னப்பா இவங்களே டாக்டர் மாதிரி இத்தனை கேள்வி கேட்குறாங்க? விட்டா மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க போலப்பா. டேய் சும்மாரா. ரோகிணி உனக்கு உடம்பு ஏதாவது முடியலையா? ஃபீவர் வர மாதிரி இருக்கா? சும்மா இருடா. முதல்ல கைய குடுறா. நீ சாதிச்சிட்டடா, சாதிச்சிட்ட. வேலை வெட்டிக்கே போகாம இவன் என்னப்பா சாதிச்சான்? இவன் ஒருத்த. கடவுளே, இவ்வளவு சீக்கிரம் கண்ணு திறந்துட்டியே. ரோகிணி அம்மாடி, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தங்கம். ஐயோ. மீனா என்ன பாத்துட்டு இருக்க? போய் சக்கரை எடுத்துட்டு வாப்போ. மா என்னம்மா என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலம்மா. ஐயோ என்னன்னுதான் புரியும்படி சொல்லு. ஏங்க எல்லாம் நல்ல விஷயம் தாங்க. நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது. பா அந்த படம் தான் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆச்சேப்பா. டிவில கூட போட்டாங்களே. டேய் அவ அதைவா சொல்றா? டேய் மா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ மனோஜ், நீ அப்பாவாயிட்டடா. ஆமாண்டா ஆண்டி. திரும்புங்க திரும்புங்க. என்னங்க, இந்த வீட்ல மூத்த மருமக தான் கருத்தரிக்கணும்னு நான் நினைச்சேங்க. முதல் குழந்தை ரோஹிணிக்கு தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அப்படியே நடந்துருச்சு. மீனா அந்த சர்க்கரை கொடு. ரோஹிணி ஆ கட்டு. ஏய் மனோஜா.